Taste the Daily. கோவையில் விளைநிலங்களில் பெட்ரோல் குழாய் பதிக்கும் பணி மீண்டும் துவங்கியதை எதிர்த்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து கர்நாடக மாநிலம் தேவனகந்தி வரை பெட்ரோல் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது. இதற்காக கடந்த மே மாதம் குழாய்கள் பதிக்கும் பணியை துவங்கியது. இதனால் நிலத்தடி நீர் மாசுபடும், நிலங்களின் மதிப்பு குறையும் என கூறி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டன. தற்போது மீண்டும் குழாய் பதிக்கும் பணி துவங்கியதை அறிந்த விவசாயிகள் சூலூர் திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மைனாரிட்டி பாஜக அரசு விளைநிலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம் மழைநீர் தேங்கி நீச்சல் குளம் போல காட்சியளித்து வருகிறது. சென்னை மணலி திருவங்கடம் தெருவில் உள்ள அம்பேத்கர் விளையாட்டு மைதானத்தில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக மழைநீர் தேங்கியது. தேங்கிய மழைநீரை வெளியேற்ற கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மழைநீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என வசனம் பேசிய உதயநிதி, மேயர் பிரியா போன்றவர்களுக்கு இந்த மைதானத்தின் அவல நிலை தெரியாதா? யாரையோ திருப்திப்படுத்த கார் ரேஸ் நடத்திவிட்டு எதிர்காலத்தில் தமிழக இளைஞர்கள் கார் ரேஸில் ஈடுபட ஊக்கம் கொடுக்கிறோம் என கிஞ்சித்தும் கூச்சமின்றி பேசிய திராவிட மாடல் அரசு இளைஞர்கள் மாணவர்கள் விளையாடும் மைதானத்தை கண்டுகொள்ளாதது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை அப்பகுதி மக்கள் ஆத்திரத்துடன் எழுப்புகின்றனர். பூமி பூஜையில் கலந்து கொண்ட அமைச்சரின் முன்னிலையில் திமுகவினர் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கூனாவேலம்பட்டி, குறுக்குப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திமுக அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்ட நிலையில் முறையான அழைப்பு கொடுக்கவில்லை என திமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டி தகராறில் ஈடுபட்டனர். அமைச்சர் மதிவேந்தன் சமாதானம் செய்ய முயன்றும் அதை கண்டுகொள்ளாத திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பொதுவெளியில் தகாத வார்த்தைகளை பேசி பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தனர். என்ன